ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியா பார்த்து வந்து வீடியோ பண்ணிருக்கோம். வந்துருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை சிஎல்சி ஒர்க்ஸ் ரோடு பிஸ்மில்லா ரெஸ்டாரண்ட் அந்த கடையில் தான் வந்திருக்கோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 70 rupees வந்து இங்கே பிரியாணி கொடுத்துருக்காங்க. இந்த கடை வந்து நம்ம லாஸ்ட் இயரே வந்து பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் ஐ திங்க் பிப்ரவரி நினைக்கிறேன். அப்போ வந்து 70 rupees வந்து இங்கே பிரியாணி கொடுத்துருந்தாங்க. ஷவர்மா வந்து ஈவினிங்கில் மட்டும் கொடுத்துருந்தாங்க. 6 மணிக்கு வந்து ஷவர்மா வந்து கொடுத்துருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் வந்து 60 rupees வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அப்போ வந்து இந்த கடை வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். அப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற தாகூர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஆக்சுவலாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரேட் 30 ரூபா தான் குஸ்கா எனக்கு கொடுத்துருக்காங்க. தாகூர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 30 ரூபா குஸ்கா வித் எக்கோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் தொக்கும் அவங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கடையில் நார்மலாக சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து வெறும் ரைத்தா மட்டும் தான் வச்சுருக்காங்க. காலையில் 9 மணிக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே ஒரு 2 வாலி மட்டும் தான் கொண்டு வருவாங்க அந்த சிக்கன் தொக்கு. மேக்ஸிமம் காலியாகிற வரைக்கும் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம இந்த கடைக்கு மறுபடியும் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் இயர் பண்ணதை விட இப்போ வந்து செம்மையான ஒரு பட்ஜெட்டில் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம லாஸ்ட் இயர் பண்ணும்போது என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஷவர்மாவும் பிரியாணி மட்டும் தான் இருந்துச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரியாணி வந்து 70 rupees, ஷவர்மா வந்து பை ஒன் கெட் ஒன்று 60 rupees. அது வந்து காலைல 12 மணிலேருந்து மதியம் 12 மணிலேருந்து இங்கே ஷவர்மா கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தந்தூரியும் கொடுத்துட்ருக்காங்க. தந்தூரி எவ்வளோ தெரியுமாங்க? தந்தூரி வந்து இவங்க எங்கேயுமே கேட்டு போகிறீங்க. தந்தூரி லெக் வந்து 40 rupees வந்து கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிக்கன் பகோடா வந்து 100 grams வந்து 30 ரூபாய் கொடுக்குறாங்க. சிக்கன் ஈரல் வந்து 100 grams வந்து 10 ரூபாய் கொடுக்குறாங்க. சிக்கன் கால், அதாவது கோழி காலுக்கு பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து 10 ரூபாய் கொடுக்குறாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 80 rupeesங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்ன பார்த்தீங்கன்னா 4 பரோட்டா வந்து 20 ரூபாய்க்கு வந்து கொடுக்க போகிறாங்களா, அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபியூச்சரில் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு விலையேற்றுறாங்க, சமாளிக்க முடியாமல் ஒரே ஒரு மட்டும் விலையேற்றிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு வந்து பிரியாணி மட்டும் தான் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் பிரியாணிக்கு வந்து முட்டை வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 ரூபா கொடுத்தா முட்டை தராங்க. அதாவது 75 ரூபா, முட்டையோட வேணுன்னா 75 ரூபா, முட்டை இல்லாமல் வேணுன்னா 70 ரூபா வந்து கொடுத்துட்ருக்காங்க. குஸ்காவுக்கு வந்து இப்போ வந்து முட்டை வந்து கொடுக்குறது இல்லையா, ஏன்னா ரொம்ப விலைவாசி ஏறதுனால முட்டை வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இது தவிர்த்து வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அவர்கிட்டே போய் கேட்டுருந்தீங்களா. ஓனர்கிட்ட வந்து பேச முடியல. இந்த கடையோட இன்சார்ஜ் அண்ணா இருக்காரு. நம்ம அவர்கிட்டே போயிட்டு இந்த கடையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த அண்ணங்கிட்ட நம்ம என்னென்ன எப்படி எவ்வளோ வருஷமாக பண்ணுறாங்க எல்லாமே வந்து அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயிலாக வாங்க முடியல போகலாம். கடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்மில்லா ரெஸ்டாரண்ட்டு இங்கே குரோம்பேட்டில் இருக்குது. சிஎல்சி ஒர்க்ஸ் ரோடில் அந்த கடை இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷமாக அந்த கடை ரன் ஆகிட்டுருக்கு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தள்ளுவண்டி கடையெல்லாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு கடை பக்கத்தில் எடுத்து பிரியாணி சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போது ரேட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து 60 ரூபா பிரியாணி தான் நம்ம கடை பேரே. சிக்கன் பிரியாணி வாங்கினா 60 ரூபா, குஷ்கா வந்து 30 ரூபா தான். அதுக்கு மேலே ரேட்டு இல்லை. பல வருஷமாக அந்த ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு விலைவாசி ரொம்ப அதிகமாக இருந்தனால வேறு வழி இல்லாமல் இப்போ 70 ரூபா பிரியாணி ஆக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக அந்த 70 ரூபா ரேட்டில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். அதுக்கு மேற்கொண்டு என்ன விலைவாசி எப்படியா இருந்தாலும் சரி, அதை விலை வார்த்தும் ஓனர் ஏற்ற விடவில்லை. கண்டினியூஸாக அந்த ரேட்டு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அதிகமாக கஸ்டமர்ஸ் பிரியாணி மட்டும்தான் இருக்குது, வேறு என்ன தான் கொடுங்க ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய கேட்பாங்க. இட வசதி இல்லாததுனால நாங்கள் வந்து பிரியாணி மட்டும் போட்டுட்டு இருந்தோம். இங்கே பக்கத்தில் தாகூர் காலேஜ் பசங்களாம் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து முட்டை வந்து ஃப்ரீயாக கொடுத்து 30 ரூபா குஸ்கா முட்டை, அது கூட சிக்கன் கிரேவியை வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போது கொஞ்ச நாளாக தான் அந்த முட்டை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கிறோம். ஏன்னா முட்டையோடைய காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்படி ஆகலை. இப்போது திருப்பி விலை குறையும் போது மறுபடியும் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அவங்க முட்டை கேட்டாங்கன்னா அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா காசு? முட்டைக்கு வந்து நார்மலாக வந்து 10 rupees சார்ஜஸ் பண்ணுறோம். குஸ்கா கூட வாங்கினா 10 ரூபா. பிரியாணிக்கு முட்டை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதுவும் கொஞ்சம் விலைவாசி ரொம்ப உயர்றதுனால ஒரு 5 ரூபா மட்டும் ஏற்றிருக்கோம் முட்டைக்கு. பிரியாணி கூட வாங்கினா 75. பிரியாணி முட்டை வேண்டாம்னா உங்களுக்கு அதே 70 ரூபா தான் வரும். குஸ்கா கூட வாங்கினா ஒரு 10 ரூபா மட்டும் முட்டைக்கு எக்ஸ்ட்ரா வரும். பிரியாணி கூட நீங்கள் முட்டை வேணும்னா 5 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணால் விலையே 6 ரூபா போயிருக்கலாம். ஆமாம், அது வந்து ஃப்ரீயாக முட்டையோட கொடுத்துட்டு இருந்தோம். சரி, அது எப்படி கேட்குறதுனால அந்த 5 ரூபா மட்டும் பேர் பண்ணுறோம். நீங்கள் குஸ்கா கூட வாங்கின மட்டும் 10 ரூபா. நீங்கள் பிரியாணி வேணும்னா 5 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு முட்டை வேண்டாம், எனக்கு பிரியாணி மட்டும் போதும்னா பீஸ் வச்சு ரைஸ் நல்லா வைப்போம். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இருக்கும். உங்களுக்கு 70 rupees தான், அதே காசு தான் கூட உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடையில் புதுசாக 2-3 டிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னாக்கா 80 ரூபா தான் உங்களுக்கு வரும் ரேட்டு. அது கூட சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது, அதுவும் 80 ரூபா தான். எக் ரைஸு அந்த மாதிரி நீங்கள் வாங்கினா 50 ரூபா தான் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வேறு ஒரு சார்ஜஸ் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ இந்த கடையில் பார்த்தா சிக்கன் 65 இப்போ போட்டிருக்கோம். 100 கிராம் 30 ரூபாய் தான் போட்டுட்ருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பொரித்து எடை போட்டு கொடுக்குறோம். இதுக்கு மேலே பச்சை போட்டு கொடுத்துருவோம். அது ஒரு 5 கிராம் 10 கிராம் வந்து மக்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஆயில் ஃப்ரை பண்ணும்போது குறையுதுன்னு. அப்புறம் ஓனர் என்ன பண்ணால், சரி பரவாயில்ல, அதுவும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரை பண்ணி எடை போட்டு கொடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 100 கிராம் 30 ரூபாய் தான் கொடுக்குறோம். நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். அப்புறம் அதிலே வந்து லெக் பீஸ் கொடுத்துருந்தோம். அதில் மசாலா கொஞ்சம் சரியாக இறங்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அதை தந்தூரி மசாலா போட்டு உங்களுக்கு 40 ரூபா தந்தூரி லெக் பீஸு, நல்ல பெரிய லெக் பீஸ் 40 ரூபா. ஃபுல் தந்தூரி வாங்கினா உங்களுக்கு 340 வரைக்கும் வருது.
ஆஃப் வாங்கினா 170 வரும். உங்களுக்கு கோட்டர் போதுனாக்கா 90 ருபீஸ்க்கே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அதுக்கு தந்தூரி கூட உங்களுக்கு வந்து மைனஸும் அப்புறம் அந்த புதினா சட்னி அது சைட் டிஷ்ஷாக அது கொடுக்குறாங்க. பிரியாணிக்கு உங்களுக்கு ஆனியன் பச்சடி வந்துடும். உங்களுக்கு 65க்கு உங்களுக்கு அங்கேயே லைவில் பொரிச்சு வந்துடும். ஃப்ரைட் ரைஸும் இருக்குது. காலையிலேருந்து போட்டுட்ருக்கோம். காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். பிரியாணி வந்து காலை 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பண்ணாக்கா மத்தியானம் ஒரு 3:30 க்ளோஸ் ஆகிடும். திருப்பி ஈவினிங் ஒரு 5-5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாக்கா நைட்டு ஒரு 9:30 10க்குள்ளே எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் எல்லா கடையுமே உங்களுக்கு. இதுதான் இப்போதைக்கு நம்ம கடையோடைய அப்டேட்ஸு. இல்லை அது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் கொடுத்து சிங்கிள் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அப்போதுலேருந்து கடை அது ஆரம்பிக்கும் போது அது பை ஒன் கெட் ஒன் தான் கொடுத்துருந்தோம். அது 70 ரூபா சம்திங் இப்போ ஆரம்பிக்கும்போது கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் பெரியவங்க என்ன பண்ணுறாரு, இல்லை இன்னும் ஆஃபர் உடைக்கணும், இன்னும் 10 ரூபா நீங்கள் கம்மி பண்ணி கொடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் சொல்ல. என்னன்னாக்கா நம்ம நார்மல் சேல்ஸு கொஞ்சம் விலை அதிகமாக கொஞ்சம் வாங்குவாங்க மக்கள். அது இல்லாமல் நம்ம அன்னன்னைக்கு போகிற பொருள் தான், அதனால் தைரியமாக வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்க வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அது வந்து 70 ரூபாய் வேலை ஏற்ற சொல்லுவாங்க, நீங்க இறக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து கான்செப்ட். கடையோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ணுங்க. ஒரு பொருள் கிடைக்குன்னா ஐயோ இருக்குது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது சாப்பிட முடியலன்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. பிரியாணியும் சரி நம்ம கடை எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நியாயமாக இருக்கும். விலை வந்து என்ன சொல்ல, சிக்கன் ரேட் ஏறும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு கையிலேருந்து கூட காசு போட்டு நாங்கள் கடையை ரன் பண்ணுவோம். ஆனால் அப்போ கூட சரி ஒரு வாரம் 10 நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் ரன் பண்ணி விலை ஏற்றக்கூடாத ஒரு கான்செப்ட் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த முட்டையை வந்து வேறு வழி இல்லை, முட்டை ஸ்டாப் பண்ணணும்னு நிப்பாட்டணும். இல்லை ஒரு 5 ரூபா வாங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முட்டையை வச்சு கொடுக்குறோம். அது இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 60% முட்டை யாரும் கேட்குறது இல்லை, ஒரு 30 to 40% தான் கேட்குறாங்க. அது இருக்கிற வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறது. பிரியாணிக்கு வந்து ஆனியன் பச்சடி கொடுக்குறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்னும் பண்ண முடியல. கத்திரிக்காய் வந்து என்னைக்காச்சும் ஆர்டர் என்ன செஞ்சு வரும்போது இருக்கும்போது அது கொடுப்போம். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்னிங்கில் இந்த ஷவர்மா தந்தூரிலாம் பண்ணுறீங்களா, அது பீசஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம். அதை வந்து அது கிரேவி மாதிரி போட்டு காலேஜ் பசங்களுக்காக கொடுக்க ஆரம்பித்தோம். அது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு காலியாகிடும். இருக்க வரைக்கும் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு சார்ஜஸ்லாம் இல்லை, அது சாப்பிட மட்டும்தான், பார்சல் கிடையாது. உங்களுக்கு பார்சல் வேணால் நீங்கள் சின்ன பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னாக்கா அதில் நாங்கள் ஊற்றி கொடுத்துவேன். அது கவரில் கட்டி தர முடியாது எங்களால். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அது எத்தனை வாலி வரும்? 2 தூக்கு வரும் சார். அது எவ்வளோ அங்கே ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்கோ அதுக்கு இருக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். அது எலும்பு எல்லாம் போட்டு அதில் ஒரு கிரேவி மாதிரி போட்டு கொடுக்குறோம். அது நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நிறைய பேர் காலையில் வருவாங்க, இந்த கிரேவி காலியாக வருவாங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வருவாங்க நிறைய பேர். மக்களோட வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குது சார். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. குரோம்பேட்டை பொறுத்த வரைக்கும் சரி, நமக்கு மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு. இப்போ வந்து நல்லா சாப்பிடுவோம், ஃபேமிலிஸும் சாப்பிடுவோம். இப்போ மொத்தம் ஒரு கடை வந்து இப்போ 2-3 கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சிக்கன் பகோடா மட்டும் இல்லாமல் ஈரல் கால் அதெல்லாம் வர. ஆமாம், ஈரல் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, கால் 6 கால் 10 ரூபான்னு சொல்லி கொடுக்குறோம். அது ஆமாம் 6 கால் 10 ரூபா அவ்வளோதான். வெளியில் எங்கேயும் கிடைக்காது சார் இந்த மாதிரி ரேட்டு. அதாவது அதிக லாபம் கிடையாது சார். ஏதோ இருக்கிற பொருளை மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த ஈரலுக்கே நிறைய பேர் இங்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த டைமிங்குள்ளே வந்தால் கிடைக்கும், ரொம்பலாம் இருக்காது. நமக்கு என்ன ஸ்டாக் வருதோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு அது வந்து 30 ரூபா கூட விற்கலாம். ஆனால் ஓனர் தான் சார் 10 ரூபாய்க்கு கொடுங்க போதும், அதெல்லாம் லாபம் வேணும், மக்கள் ஆசைப்படுறவங்க சாப்பிட்றன்ற மாதிரி தான் கொடுக்குறோம். அவர் வந்து ரொம்ப எளிமையான மனிதர். அவரை நாங்களே இப்போ ரொம்ப பார்க்க முடியதில்லை. வருவார் சண்டேஸில் வந்து அவர் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பையன் தான் ஃபுல்லாக நிர்வாகம் பார்த்துக்கிறாரு. அவர் பேர் அப்துல் கனி. அவர் தான் இப்போ எல்லா கடை மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஆமாம், நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறேன். ஆமாம் 15 இயர்ஸ் மேலே. இல்லை கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ண யாருமே அவ்வளோ சித்த வேலை, நல்லா ஒர்க்கர்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க, நல்ல சேலரி கொடுப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது கடினமான உழைப்பு இருக்கும், அதுக்கேற்ற பலன் உண்டு. நானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கிட்டத்தட்ட கேஷியராக வந்தால் இப்போ கடை இன்சார்ஜ் எல்லாமே வச்சு நம்ம பார்த்துக்குறோம். பொறுப்பாக இருக்கும், நம்ம கடமை பார்த்துக்கிறோம் வச்சிங்களேன். நம்ம அவங்க நல்லா பார்த்துக்கணும், நம்ம அதுக்கேற்ற உண்மையாக பார்த்துக்கிறோம். வேறு ஒன்று பிரியாணி ஒரு நாளைக்கு எவ்வளோ நான் போவோம், அவ்வளோ இதாக இருக்கேன். பிரியாணி கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. ஒரு நாளைக்கு இந்த 3 சட்டி வரும், 4 சட்டி வரும், அதுக்கேற்ற மாதிரி தான். சேல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் எக்ஸாம் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் சேல்ஸ் எல்லாருமே டெல்லு தான். நார்மலாக போகும். நார்மல் டேஸில் உங்களுக்கு ஓரளவு போயிட்டே தான் இருக்கும். சண்டேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், வியாபாரம் கொஞ்சம் கூட்டம் ஹெவியாக இருக்கும். மற்றனா நார்மலாக அப்படியே போகும் சார். டைமிங் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு 8-8:30 வந்துடும். அது எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைம் ஷெடியூல் கொடுத்தாங்க. காலைல 6 மணி 7 மணிக்கு தான் எண்ட் ஹவர் 3. அப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வியாபாரத்துக்காக காலையில் வருவோம். அப்போ இந்த டிஃபன் சாப்பிட்றவங்க காலைல அந்த 30 ரூபாய் குஸ்கா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அந்த டைமுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பட் அது தொடர்ந்து நமக்கு ஒரு 2-3 வருஷம் அந்த டைம் போகும்போது அது எல்லாருமே வந்த கிடைக்கின்றதுனால நாங்கள் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் அந்த டைமிங் மாற்றிட்டோம். ஏன்னா இதுக்கு மாதிரி 10-10:30 தான் பிரியாணி வரும். அதுக்கப்புறம் காலேஜ் வியாபாரத்துக்காக ஒரு 9 o'clock வந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி
7:30 அந்த கொரோனா டைமில் வந்துட்டு இருந்து. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தொடர்ந்து 8:30 நீங்கள் வந்தீங்கன்னா காலையிலே உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும் உங்களுக்கு. மத்தியானம் 3:30 4 மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஒரு 2 hours பிரேக்கு. திருப்பி அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30லேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9-9:30 வரைக்கும் கிடைக்கும். இப்போ தந்தூரி ஷவர்மா போகிறதா அப்படியே எல்லாமே பக்கத்தில் இருக்குது. யாருக்கு என்ன வேணுமோ அது வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஏசி டைனிங்லாம் வர வச்சிருக்கீங்க? ஏசி போட்டிருக்கோம், பட் ஆனால் ரொம்ப யூசேஜ் இல்லை. அது ஃபேமிலிஸ் யாரும் வந்து கேட்டால் மட்டும் பண்ணுறோம். இது ஓனருக்காக, சின்ன ஓனருக்காக வச்சுருக்கோம். அது அவர் வந்து ஒரு சில ஒர்க்லாம் கடை ஒர்க்லாம் பார்க்கறதுக்காக வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க உட்காரலாம், உட்கார வேணாம்னு சொல்ல மாட்டோம். பட் ரொம்ப ரேர் தான். இது அவருக்காக இந்த கடை செட்டப் மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா? இருக்குது. 5 ரூபா பரோட்டா போடலான்னு ஒரு பிளானிங் இருக்கும். பட் அது இட வசதி கொஞ்சம் சில இதெல்லாம் இஷ்யூஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 பரோட்டா 20 ரூபா. அதுதான் எங்களுடைய கான்செப்ட்டு. கூடிய சீட்டில் அதுவும் வரப்போகுது. வந்தாக்கா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம், வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள்.